ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம நைட் டின்னர் ரெசிபி, ஒரு புதுமையான ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். இதில் நான் இந்த சுரக்காயோட தோல்லாம் நீக்கிட்டு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம தோல்லாம் பூரா க்ளீனாக எடுத்துகிட்டு, என்னதான் இருந்தாலும் தோலோடு போட்டு அரைக்கும் போது ரொம்ப தரதரன்னு வரும். அதனால நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம கட் பண்ணி இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன சேர்த்துறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சுரக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, உள்ள விதையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப பிஞ்சு சுரக்காய் தான், இருந்தாலுமே மேலே தோலெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல்லாம் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன சேர்த்துறதுன்னு நான் சொல்கிறேன். தோல் இப்படி கட் பண்ணி போடும்போது நமக்கு ஈஸியாக அரைப்படும், இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வெட்டிக்கணும். வெட்டிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்த போகிறோம். இவ்வளோதாங்க வெட்டியாச்சு. இந்த மாதிரி தான் வெட்டிக்கணும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இப்போ சேர்த்திட்டு இது கூட என்னென்ன சேர்த்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு பல், ஒரு 5-6 பூண்டு பல். இந்த பூண்டெல்லாம் சேர்த்து போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வரமிளகா 2-3, வரமிளகா சேர்த்தாதவங்க பச்சை மிளகா சேர்த்திக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா சேர்த்திக்கிங்க, கொஞ்சமாக மல்லித்தலை. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். ஏதாவது 1-2 திப்பி திப்பியே இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம கையில் இது பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக அந்த அரைச்சதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் வேணால் மிச்சம் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப சுரக்காயில் தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம தேவைப்பட்டால் மட்டும்தான் தண்ணி சேர்த்து பிசையணும். இப்போ கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா நம்ம கையில் பிசைஞ்சு கொடுக்கலாம். பிசைஞ்சிட்டு பத்துலினா தான் நம்ம தண்ணி தெளித்து பிசையணும். மாவுக்கு இதுலேயே நிறைய ஈரப்பதம் இருக்குது சுரக்காயில். பத்துலினா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைய வேண்டியது இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பிசையணும். ரொம்ப தண்ணி அதிகமாக போச்சுனாலும் சப்பாத்தி வராது. கரெக்டான பக்குவத்துக்கு இப்போ பாருங்கள் பிசைஞ்சு எடுத்துகிட்டேன். நான் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு. இப்போ மேலே லேசாக மாவு காயாமல் இருக்கிறதுக்கு லேசாக எண்ணெய் தடவிட்டு மேலே ஒரு தட்டு போட்டு நம்ம ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரலும் ஊற விட்டுறலாம். அவ்வளோதாங்க, மேலே நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குது மாவு. இந்த அளவுக்கு நல்லா தொட்டால் இந்த மாதிரி சாஃப்டாக உள்ளே போகணும். அந்த மாதிரி நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது ஓரளவுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டைகளாக வேணுமோ, சப்பாத்தி எந்த அளவுக்கு பெருசாவா சின்னதாவா எப்படின்னு சொல்லி நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருண்டைகளை போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சா எனக்கு ஒரு 8-9 உருண்டை வந்துச்சுங்க 2 கப் மாவுக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சப்பாத்தி மாவு வர மாவு வச்சு நம்ம இப்போ பூரி கட்டியில் நல்லா தேய்ச்சி நல்லா சாஃப்டாக சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே சப்பாத்தி எல்லாத்தையுமே நான் மாவு உருண்டைகள் எல்லாத்தையுமே தேய்ச்சி இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ஒன்று ஒன்றா போட்டு சுடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த மாதிரி போட்டிங்கன்னா எண்ணெயே இல்லாமல் சுடும்போது நல்லா புசு புசுன்னு வரும். நான் லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கிறேன். நம்ம சுரக்காய் பச்சையாக அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, அதனால நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். அப்போ தான் அந்த பச்சையாக போட்டதுனால நல்லா வெந்து வரும். சுரக்காய் அந்த இதெல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால அந்த பச்சை வாசமெல்லாம் போகணுன்னா நல்லா சப்பாத்தியை திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். நல்லா ரெண்டு சைட்லேயுமே நல்லா ரெட் கலர் ஆகணும். சப்பாத்தி இந்த மாதிரி பபுள்ஸாக வரணும், ரெட் கலர் ஆகணும். இந்த மாதிரி ஆகும்போது தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்திகளையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாதாரணமாக நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது சுரக்காய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான இது தான். அது வந்து சுரக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு சுரக்காய் பிடிக்காது. இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சப்பாத்தி எல்லாமே சுட்டுட்டேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த ரெசிபி. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு சப்பாத்தி. இதுக்கு வந்து சட்னி, சாம்பார், குருமா என்ன இருந்தாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சட்னி, தேங்காய் சட்னியும் சாம்பாரும் தான் இருக்குது. நாங்கள் சப்பாத்திக்கு எப்படி வேணாலும் சாம்பாரும் ஊற்றிக்குவோம், சட்னியும் ஊற்றிக்குவோம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்குவோம். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க முழுசாக. இந்த வீடியோவில் வந்து சப்பாத்தி கூட சுரக்காய் வச்சு ஒரு அருமையான ஒரு டிஷ் நம்ம பண்ணோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாத்துக்கும் வந்து சுரக்காய் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.